பட் நான் எடுக்கும் போது ஆல்மோஸ்ட் 75 to 80 கிட்ட ஆகிடுச்சு. கண்டிப்பாக கார் வாங்கக்கூடாதுன்னு யாரையும் சொல்லலைங்க. அந்த மாதிரி இதோட நம்பர் கூட அவரோட சீரீஸில் வரணும், DA அண்ட் ஃபேமிலி நம்பர். முன்னாடி இது என்னோட கார் இல்லை, இவரோட காருங்க. சார் வந்து எப்பவுமே சொல்றது சிக்கனமாக இருங்க, கார்லாம் வந்து இப்போ நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து ஒரு லக்ஸரி கார் வந்து அஃபோர்ட் பண்ணியிருக்காங்களே, இது என்ன? இன்றைக்கும் நான் வந்துங்க கேப் யூஸ் பண்ணுறது தான் என்னோட இது. கண்டிப்பாக கார் வாங்கக்கூடாதுன்னு யாரையும் சொல்லலைங்க. கார் வாங்கிறதுக்கு உண்டான அவசியம் இருக்கான்னு நம்ம பார்க்கணுங்க. இப்போ இவர் வந்து கோல்டு பீஸ் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு முதல்ல எனக்கு வந்து கமெண்ட்டில் போடுவாங்க, நீங்கள் பண்ணியிருக்கீங்களா சார் அப்படின்ட்டு. நான் பண்ணியிருக்கேன், அதோட ரிசல்ட் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ இதை வந்து என்னோட ட்ரீம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் பார்ப்பேன். இப்போ நான் ஒரு வீடியோ தான் இதை போட்ட உடனே அந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி சொன்னேன், வீடியோ போட்ட உடனே கீழே வந்து எல்லாம் புலம்புவாங்க, என்னப்பா ஊருக்கு தான் உபதேசமா அப்படின்னு. நான் அவரோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசுலேருந்து. இஸ் அ பியூர் சோல். எங்கள் அப்பா வந்து இதில் வந்து இறங்கும் போது சந்தோஷமாக இருக்கும், கேபில் இருக்கணும், அந்த லெவலில் நான் பார்க்கணும்னு நினைக்கும் போது பண்ணிட்டேன். நான் அங்கே இருக்கும் போது எங்கள் அப்பாவை ஃப்ளைட்டில் முதல் கூப்பிட்டு போயிட்டேன். ஸோ ஒன்று இருக்கும் போது இது அந்த மாதிரி தான். உங்கள் அப்பாவோட இறாலாம் முடிஞ்சிருச்சு, எதுவுமேலாம் இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போது எதுவுமே சொல்லிக்கல. ஏன்னா அந்த மூமெண்ட் என்னால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அந்த ட்ராவலில் வந்து காருக்குள்ளே வந்து ஒரு நிகழ்ந்து அதை ப்ரெஸ் பண்ணும் போது காரு எல்லாம் மீறி எனக்குள்ளே வந்த சந்தோஷம் வந்து எங்கள் அப்பா திருப்பி வந்துட்டார். நான் அதை இங்கே வந்து கஷ்டப்பட்டால் மட்டும் ஜெயிச்சிட முடியாது. வி நீட் டு பில்ட் அவர் ஸ்கில்ஸ். ஸ்மார்ட்டாகவும் இருந்தால் தான் இங்கே இந்த உலகத்தில் சர்வே பண்ண முடியும். ஒரு வாழ்க்கை வரலாறாக வாழணும். கண்டிப்பாக கார் வாங்கக்கூடாதுன்னு யாரையும் சொல்லலைங்க. கார் வாங்கிறதுக்கு உண்டான அவசியம் இருக்கான்னு நம்ம பார்க்கணுங்க. ஒருத்தர் வேலைக்கு போகிறாரு, அவருக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்குன்னு சொன்னால் அவர் கார் வாங்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. இப்போ நான் இவரோட காருன்னு சொன்னேன் இல்லையா, அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இவருக்கு இது அவசியங்க. ஏன்னா அவரோட பிஸ்னஸ் வந்து அந்த மாதிரிங்க. இவர் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் இருக்காருங்க, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரன் பண்ணுறாங்க. இன்றைக்கி இருக்கிற மேஜர் பெரிய பெரிய நிறுவனங்களுக்கெல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்காருங்க. அது போக பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து கன்சல்டண்ட்டாக இருக்காருங்க. இப்போ இவரோட ப்ராஜெக்ட் வந்து இப்போ நிறையா இருக்கும் போதுங்க, இவர் வந்து நிறைய மூவ் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குங்க. நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம், கார் வாங்குகிறோன்னா அந்த கார் வாங்கினதுனால அவருக்கும் ஃபினான்ஷியலாக எந்த அழுத்தமும் இருக்கக்கூடாது, அந்த அழுத்தம் அந்த குடும்பத்தை பாதிக்கக்கூடாதுங்க. அதை தாண்டி என்கிட்ட நிறையா பணம் இருக்குங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து எல்லாமே அனுபவிக்கிறதுக்காக தான் நம்ம எல்லாமே இருக்குங்க இல்லைங்களா. அப்போ நம்ம அதை வந்து வாங்குறதுல எந்த விதமான தவறும் இல்லைங்க.